நாளுக்கு நாள் நம்ம அங்கே இல்லைனாலுமே கூட நியூஸில் பார்க்கக்கூடிய விஷயங்களை பார்த்தா பதறுது. முதல் நாள் 86 பேருன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா 150 பேருன்னு சொன்னாங்க. இப்போது நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற போது 260க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போயிருக்காங்க. இன்னும் நிறைய பேரை காணலை, கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. வயநாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன நடந்தது, இதற்கப்புறமா என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும், அதை பற்றின ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இது. வணக்கம், நான் ஆர்ஜே ரஞ்சித். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சூரியன் எக்ஸ்பிளைன்ஸ். கடந்த ஒரு 3 வருடங்களாக பார்க்குறோம் அப்படின்னாக்கா, உலகம் முழுக்க நிறைய கிளைமேட்டிக் சேஞ்சஸ் ஏற்படுது. மழையே பெய்யாத துபாயில் மழை பெய்யுது. அதிக வெயில் அடிக்காத பெங்களூரில் பயங்கரமாக வெயில் அடித்து தண்ணி இல்லாமல் போகுது. நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஒரு அதிதீவிர மழை, அதே மாதிரியான ஒரு விஷயம்தான் கேரளாவிலையும் நடந்திருக்கு. குறிப்பாக வயநாட்டில் நடந்திருக்கு. ஸோ கேரளாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மான்சூன் சீசன் ஆரம்பிச்சிருச்சுனாலே நல்ல ஒரு மழை பொழிவு இருக்கும். ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸஸ் ஆஃப் ரெயின்ஃபால் ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக ஒரு பர்டிகுலர் இடம் சொல்கிறாங்க. அந்த இடத்துடைய பேர் மேப்பாடி. இந்த வயநாடு அப்படிங்கிறது ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன். அதையும் தாண்டி சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா டீ எஸ்டேட்ஸ் மட்டும்தான் இருக்குது. அண்ட் கம்ப்ளீட்டாகவே ஒரு கமர்ஷியலைஸ் பண்ணப்பட்ட இடம். அதை தாண்டி அங்கே டீ எஸ்டேட்டில் வேலை செய்யக்கூடிய மக்கள் அங்கே குடியிருக்கிறாங்க. அதை தாண்டி வெதர் நல்லா இருக்குது, ட்ரிப்புக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல டூரிஸ்ட் வயநாடு பார்க்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது. ஜூலை 30ஆம் தேதி அதிகாலை 1 மணி வாக்கில் பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமான ஒரு மழை பொழிவு அப்படிங்கிறது ஏற்படுது. கிட்டத்தட்ட ஒரு கணக்கு சொல்கிறாங்க, 2 நாளில் 500 மில்லிமீட்டருக்கு மேலே பெஞ்சிருக்கு. பட் சென்னை மாதிரியான சிட்டியில் இந்த மாதிரி அதீத மழை இருக்கிற போது வெள்ள அபாயம்னு ஒன்று நடக்கும். நிறைய வீடுகளில், நிறைய இடங்களில் வெள்ள நீர் சூழக்கூடிய ஒரு பாதிப்பு ஒன்று ஏற்படும். பட் அதுக்கப்புறமா என்ன ஆகும்னா, நமக்கு இங்கே பக்கத்தில் கடல் இருக்குது. அவர் அந்த தண்ணியை எடுத்து நம்ம வேற ஒரு இடத்துல ட்ரைன் பண்ணி நம்ம ஒரு இயல்பு நிலைக்கு ஈஸியாக திரும்பிட முடியும். அதுவும் டஃப் தான், பட் கம்பேரிட்டிவ்லி ஈஸியாக திரும்பிட முடியும். ஆனால் இந்த நீலகிரி மாதிரியான இடம், கொடைக்கானல், வயநாடு அண்ட் மலை பிரதேசங்களில் இந்த நிலச்சரிவு அப்படிங்கிறது ரொம்ப காமனான ஒரு விஷயம். இது ஏன் நடக்குது அப்படின்னா, மழை அதிகமாக பெய்யறதுனால அந்த நிலத்துடைய உறுதித்தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாயிடும். அப்படி கம்மியாகிற போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அப்படியே சரிஞ்சு வந்துடும். இதைத்தான் நிலச்சரிவு. பட் இந்த வாட்டி கேரளாவில் நடந்தது அதையும் தாண்டின ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ரொம்ப புதுசாகவும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நான் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க. என்னென்னா, யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு இடத்துல மலைச்சரிவு ஏற்படுது. இது கரைக்கு அந்த பக்கமாக இருக்குது. இது வரைக்கும் அங்கே சரிவு ஏற்பட்டதே கிடையாது. அங்கே அதாவது மலையுடைய டாப்லேயே அந்த சரிவு ஏற்படுது. இதை நாங்கள் யாருமே ப்ரெடிக்ட் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. மேப்பாடி அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஜூலை 30ஆம் தேதி 1 to 1:30 மணிக்குள்ளே பயங்கரமான மழை. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைமில் என்ன ஆகுது அப்படின்னாக்கா, யோசிச்சு பாருங்கள். இதுதான் இந்த டாப் ஹில்லு. இங்கே அந்த மேப்பாடி இருக்குது அப்படின்னாக்கா, மேலேருந்து ஒரு 6 கிலோமீட்டருக்கு மேலேருந்து மண் சரியுது. மண் சரிஞ்சு அதோடு சேர்ந்து நிறைய பாறைகள் சரிஞ்சு நிறைய தண்ணி வருது. ஸோ அட் அ டைமில் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுது. அண்ட் 2-3 கிராமங்கள் இருந்ததுக்கான தடமே இல்லைங்கிறாங்க. அந்த கிராமமே மண்ணோட மண்ணாக போயிடுச்சு. ஏன்னா அங்கே இருந்தது எதுவுமே முக்கால்வாசி கான்க்ரீட் வீடுகளோ இல்லை ஒரு பெரிய பில்டிங் ஸ்ட்ரக்சர்ஸோ கிடையாது. ஆஸ்பெஸ்டாஸ் போட்ட வீடுக, குடிசை வீடுக, அதுக்கப்புறம் சின்ன சின்ன பெட்டி பெட்டியான வீடுகள் தான் அங்கே இருக்குது. ஸோ மேப்பாடி அப்படிங்கிற இடத்துல ஆரம்பித்த அந்த லேண்ட்ஸ்லைட் பார்த்திங்கன்னா முண்டக்காய், சூரமலை, அதுக்கப்புறம் சூச்சிப்பாரா வாட்டர் ஃபால்ஸ் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாமே கனெக்ட் ஆகுது. கிட்டத்தட்ட மேப்பாடியில் ஒரு நிறைய பாடிஸ் அடிக்கப்பட்டு சூச்சிப்பாரா ஃபால்ஸ் கிட்ட அதை கண்டெடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் இடையான டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 35 கிலோமீட்டர். 35 கிலோமீட்டர் எப்படி பாடி அடிச்சுட்டு போச்சுன்னு யாராலையும் சொல்ல முடியல. தண்ணீருடைய வேகம் அந்த அளவுக்கு இருந்திருக்கு. அண்ட் அங்கே இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, வாட்டர் எப்போவுமே ஒரு பர்டிகுலர் ஃப்ளோவில் தான் போகும். நாங்கள் அதை தான் ட்ராக் பண்ணுவோம். அது வாட்டருடைய எந்த சைடு இருக்குதோ அதை தான் நாங்கள் ரொம்ப ரொம்ப ப்ரோன் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மேப் பண்ணுவோம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களை நாங்கள் இவாக்குவேட் பண்ணி ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிகிட்டு போவோம். பட் இந்த வாட்டி நடந்தது
அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வா இல்ல. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு இடத்துல நிலச்சரிவு ஏற்பட்டு, தண்ணீர் வந்து அதோடைய வேகத்த, அதோடைய பாத்த அதுவே டிசைட் பண்ணிக்கிச்சு. ஒரு சின்ன ஓடையா இருந்த இடம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தண்ணீருடைய வேகத்தினால அந்த ஓடை ஒரு நதியா மாறியிருக்கு. ஒரு நதி ஒரு ரூட்ல போகாம 2 ரூட்ல டிராவல் பண்ணியிருக்கு. மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமா என்ன இருக்கு இங்க ஃபயர் ஃபைட்டர்ஸ்க்கு யார் யாரெல்லாம் காப்பாத்த வராங்களோ, அந்த பிரிட்ஜ் இல்ல. எப்படி மக்கள போய் ரீச் பண்றதுன்னு தெரியல. அங்க எலக்ட்ரிசிட்டி கிடையாது. அண்ட் ப்ராப்பரான ஒரு ஒரு உறுதியான ஒரு சாயில் அவங்க எடுத்துட்டு வரதுக்கு அந்த இயந்திரத்த எடுத்துட்டு வரதுக்கான விஷயங்கள் கிடையாது. ஸோ இப்ப என்ன பண்றாங்கனாக்கா, 2 ஊர்களுக்கு நடுவே டெம்பரரியா ஒரு பாலம் கட்டுறாங்க. அந்த பாலத்து வழியா போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள வந்து அவங்க காப்பாத்திட்டு இருக்கிறாங்க. நான் இப்போ உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறபோது 260ற்கும் மேற்பட்ட மக்கள் இதுவரைக்கும் இறந்திருக்கிறாங்க. இன்னும் நெறைய பேர காணல அப்படின்னு சொல்றாங்க. இதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு நிறைய மாதங்கள் ஆகலாம் அப்படின்னுமே வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களால சொல்லப்படுது. இது மாதிரியான ஒரு நிலச்சரிவு கேரளாவிலேயே வரலாற்றிலேயே இது மிக மோசமான ஒரு நிலச்சரிவா வந்து பார்க்கப்படுது. ஸோ இதற்கான காரணங்களா என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொல்றபோது, டிஃபாரஸ்டேஷன். இதுக்கு காரணம் யாரு அப்படின்னாக்கா நம்ம தான். இப்போ கேரளா அந்த வயநாடு பகுதி அப்படிங்கிறது மலைப்பகுதி, காட்டுப்பகுதி. நெறைய மரங்கள் இருக்கு. அந்த மரங்கள் எல்லாமே வந்து அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னுமே ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. என்னன்னா, ஒரு மலையில மரங்கள் அழிக்கப்படுற போது அங்க நிலச்சரிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாகுது. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. ஒரு மரம் ஒரு மலைப்பகுதியில இருக்கு அப்படின்னாக்கா, அந்த நிலத்த ஹோல்டு பண்றது எது அப்படின்னாக்கா, அந்த மரத்தோட வேர்கள். ஸோ மழை பெய்யிறபோது என்னதான் வந்து சாயில் லூசன் அப் ஆனாலும், அந்த மரம் வந்து அந்த வேர்கள் வந்து அந்த நிலத்த ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா புடிச்சிட்டு இருக்கிறதுனால, அவ்வளோ சீக்கிரமா வந்து நிலச்சரிவோ, அரிப்போ வந்து ஏற்படுறதில்ல. பட் இந்த மாரி நிலத்த பூரா அழிச்சுட்டு டீ பிளான்டேஷன் போடுறேன், காஃபி பிளான்டேஷன் போடுறேன், ரெசார்ட் கட்டுறேன், பில்டிங்ஸ் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப, டீ பிளான்டேஷனுடைய அந்த அந்த டீயுடைய வேர்கள் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங் கிடையாது. ஒரு மரத்துடைய ஸ்ட்ரென்த் வந்து அது கிடையாது. ஸோ ஈஸியா வந்து தண்ணி அடிச்சுட்டு வருது, இல்ல ரொம்ப நேரம் தண்ணி ஒரு இடத்துல நிக்குது அப்படின்னாக்கா, ஆட்டோமேட்டிக்கா வந்து லூசன் அப் ஆயி மண் சரிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது நம்பர் 1 விஷயமா பார்க்கப்படுது. நம்பர் 2 என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, இதெல்லாமே வந்து ப்ரோன் ஏரியாஸ் அண்ட் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, வயநாடு அப்படிங்கிற பகுதி வந்து மக்கள் வாழ தகுந்த ஒரு இடமே கிடையாது. அங்க முதல்ல போயிட்டாங்க மக்கள். அதுக்கப்புறமா அங்க ஒரு டெவலப்மெண்ட்லாம் ஏற்பட்டிருக்கு. ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா, கம்ப்ளீட்டா சில இடங்கள மக்கள் வந்து இருக்கக்கூடாதுன்னு தடை செய்யணும் அரசாங்கம் அப்படின்னு அவங்களுடைய எதிர்ப்பு குரலையுமே தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. 3வது முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறது, நம்ம மேட் ஹசார்ட்ஸ் ஏதாவது ஒரு தடுப்பு ஏற்படுத்தி, அந்த தண்ணி வந்து அது வழியா போகக்கூடாதுங்கிற மாரி ஒரு பிளாக்கேஜ் ஏற்படுத்துனதுனாலயும் இது நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் 4வது ஓவரால் உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா, பருவநிலை மாற்றத்தினால பல பிரச்சனைகள் நம்ம வந்து தொடர்ந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதோடைய ஒரு தாக்கமாவும் இது இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு முன்னாடியே நிறைய இது மாதிரியான மழை சார்ந்த, வெள்ளம் சார்ந்த பிரச்சனைகளை கேரள மக்கள் பார்த்துருக்குறாங்க. அதிலிருந்து மீண்டு வந்திருக்கிறாங்க. இந்தியாவுக்கே ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் வந்து கேரளா வந்து பல இடங்கள்ல, பல நேரங்கள்ல செட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வாட்டியும் இந்த துயரத்திலிருந்து கண்டிப்பா மீண்டு வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கும் இருக்குன்னு நம்புறேன். ஸோ இயற்கையை நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தோம் அப்படின்னாக்கா, இயற்கை நம்மள எந்த இடத்துலயுமே டிஸ்டர்ப் பண்ணாது அப்படிங்கிறது தான் ஒன்ஸ் அகைன் நமக்கு இயற்கை சொன்ன ஒரு பாடமா இருக்கு. சீக்கிரமா கேரள மக்கள் இது எல்லாத்துலேருந்தும் மீண்டு வரட்டும் அப்படின்னு நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்மளுடைய பிரேயர்ஸை கொடுப்போம்.